அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 30ஆம் தேதி நடக்க இருக்கும் சனி வக்ர பயிற்சி மேசராசிக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும். சனி அவ்வப்போது முன்னும் பின்னும் நகர்ந்து பலன்களை மாற்றுவார். சில சமயங்களில் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகர்வார். இப்படி சனி பின்னோக்கி வக்ர வக்ரப்பயிற்சி என்று கூறுவாங்க. தற்போது கும்பராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி இருக்கிறதாக சொல்லப்படுது. இதுதான் அந்த ராசியின் கடைசி நட்சத்திரம். இப்படிப்பட்ட நிலையில் அவர் பின்னோக்கி சதய நட்சத்திரக்கு செல்கிறார். இதனால் இது வக்ர பயிற்சியாக சொல்லப்படுது. ஜூன் 30ஆம் தேதி முதல் வக்ர பயிற்சி அடைகிறது சனி பகவான் அப்படின்னு சொல்லப்படுது. மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த சனியின் வக்ர பயிற்சியால் இவர்களுடன் கடன்களை அடைப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தனை காலம் நிலவிய கடன்களுக்கு உங்களுக்கு முடிவு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமாக பண ரீதியாக நீங்கள் நிலவி வந்த பிரச்சனைகள் சரியாகும். அதே சமயத்தில் ஆரோக்கிய ரீதியான குறைபாடுகள் ஏற்படலாம். வயிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். அக்டோபர் மாதத்திற்கு பின்பு திருமண விவகாரங்களில் முயற்சி எடுக்கலாம். அதற்கு முன் திருமணத்திற்கு முயன்றால் பலன்கள் அளிக்காது. வேலை மாற்றங்கள், உங்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லுது. புதிய வேலை கிடைக்கும். நிலம் வாங்கும் வாய்ப்புகள் உண்டாகலாம். கால்வலி, இதய ரீதியான பிரச்சனைகள் ஏற்படலாம். பட்டீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபடுவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. சனியின் வக்ர பயிற்சியால் மேசராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றம் ஏற்படுகிறது. பணம் தேடி வரும். சொந்தமாக வீடு கட்டும் வாய்ப்பு வரும். புதிய வேலை கிடைக்கும். நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக சனி பகவானை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. பொதுவாக சனி பகவானின் அதிதேவதை காலபைரவர். இதனால் இவரை வழிபடுவதால் நமக்கு காலபைரவரின் அருளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் விநாயகர் அனுமனை தொடர்ந்து வேண்டி வருவதாலும் சனி பகவானின் அருள் நமக்கு நன்மையே தருவார் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நாம் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. நவ கிரகங்களில் ஒன்றாக இருக்கக்கூடியவர் தான் சனி பகவான். இந்த சனி பகவானுக்கு நாம் எல் தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. கர்மா மற்றும் நீதி ஆகியவற்றை தெய்வமாக கருதப்படுகிறார். பொதுவாக தெய்வங்களின் அருள் பார்வை நம் மீது பட வேண்டும் என்றுதான் மற்ற கோவிலுக்கு சென்று கொள்கிறோம். ஆனால் சனி பகவான் நம் மீது பட்டுவிடக்கூடாது என்று அனைவரும் வேண்டிக் கொள்வாங்க. அப்படி சனி பகவானின் பார்வை நேரடியாக பதிவது நல்லதல்ல அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீண்ட ஆயுள், நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இதுக்கு காரணமாக இருப்பவர் சனி பகவான். சனி பகவான் ஒருவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஜாதகராட்சி செய்ய போவும் உச்சம் பெறவோ இருந்தால் அவர் அனைத்து விதமான சௌபாக்கியங்களையும் பெற்று வாழ்க்கையில் உயர்நிலையே அடைவார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்று சொல்வாங்க. அதுபோல சனி பகவான் எந்த அளவிற்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியவரோ அந்த அளவிற்கு நல்ல பலன்களை வாரி தரக்கூடியவராக தான் இருக்கார். வாழ்க்கையில் தாங்க முடியாத கஷ்டத்தை கொடுத்து பல வாழ்க்கை பாடங்களை அனுபவங்களை மூலமாக நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக தான் சனி பகவான் இருக்கிறதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்கள் தீரும். சனிக்கிழமை நாட்களில் வழிபடுவது இன்னும் விசேஷமானதாக சொல்லப்படுது. நல்ல பலன்கள் பெறுவதற்கு, கஷ்டங்கள் பலவும் நீங்குவதற்கு சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். உங்களுக்குள் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து கெடுபலன்களை விளக்கக்கூடிய சனி பகவானிடம் வேண்டிக் கொண்டு விரதம் இருக்க வேண்டும். மாலையில் சாத்வீக உணவை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். ஏதாவது இனிப்பு அல்லது இனிப்பான தயிர் சேர்த்து விரதத்தை நிறைவு செய்யலாம். அரச மரத்தடியில் கடுகு தீபம் ஏற்றி வழிபடுவது இன்னும் விசேஷமான ஒன்றாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானை வழிபடுவதன் மூலம் கருப்பு ஏல், கருப்பு உளுந்து போன்றவற்றை கொண்டு நாம் வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு
ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. கருப்பு துணியில் சுற்றி அவற்றை அரச மரத்தடியில் வைத்து சனி பகவானின் அருளை வேண்டி சனி பகவானை நம்ம வழிபடும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானின் பார்வையால் நமக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சனி பகவானை நம்ம முறையாக கோவிலுக்கு சென்று வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். கடுகு எண்ணெயில் சனி பகவான் சன்னதி முன்பு விளக்கேற்றி வழிபட வேண்டும். ஆனால் சனி பகவான் நேரடியாக நின்று நாம் வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது போல முறையாக விரதமிருந்து சனி பகவானை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சனியும் ஜென்ம பகைவராக இருக்கக்கூடியவர் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு ராசியில் சனி பகவானின் பாதிப்பு இருந்தால் அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் சனி பகவானின் பார்வை நம்முடைய மீது நேரடியாக படாமல் பார்த்து கொள்வது நல்லது. 30 வருடங்கள் ஆகிறது. அது மட்டும் இல்லாமல் சனியின் ஆட்சி வீடு மகரம், கும்பம், உச்ச வீடு துலாம், நீச்ச வீடு மீசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானை நம்ம பகை வீடாக சிம்ம ராசியை சொல்கிறாங்க. இப்படி இருக்க சனி பகவானை நம்ம மனதார வழிபட்டு வர நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாக தான் இருக்குது. சனிக்கு ஏற்ப கிரகங்கள் அனைத்துமே சுக்கிரன், ராகு, கேது, அது மட்டும் இல்லாமல் குரு பகை கிரகம், சந்திரன், செவ்வாய், பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அதிபதியாக இருக்கக்கூடியவர்கள். சனி திசை சனி புத்தி நடைகின்ற காலங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் 19 வருடங்களுக்கு பிறகு சனி பகவான் மேச ராசியில் பயணம் செய்வதால் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. பொதுவாக சனியின் வாகனம் காக்கை, எருமை அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி நாம் வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். இந்த வழிபாட்டை நாம் திருநள்ளாறு சென்று நல தீர்த்தத்தில் நீராடி செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக சொல்லப்படுது. சனி பகவானை நேருக்கு நேர் வணங்காமல் பக்கவாட்டில் நின்றவாறு வணங்க வேண்டும். காக்கைக்கு தினம்தோறும் அன்னம் இடுவது, உளுந்து தானியத்தை தானம் செய்வதும், கோவிலுக்குள் நவகிரகங்களை 9 முறை வலம் வந்து வணங்குவதும், நீலக்கல் அணிந்த மோதிரத்தை அணிந்து கொள்வதும், சனிக்கிழமை அதிகாலை வேளையில் சுந்தரகாண்டம் படிப்பதும் 7.5 சனியின் தோஷம் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. சனி தோஷத்தால் துன்பங்கள் அதிகமாகும் நேரங்களில் கருப்பு தோல் அகற்றாத முழு உளுந்த தானியத்தை 108 எண்ணிக்கையில் இரவில் தலையணை அறையில் வைத்து உறங்கி பின்னர் அதிகாலையில் எழுந்து நீராடி சனி பகவானுக்கு 108 முறை வலம் வந்து ஒவ்வொரு வலம் முடிந்தவுடன் ஒரு உளுந்த தரையில் இட வேண்டும். உளுந்து தானியம் தியானம் செய்வது சனி பகவானின் நல்லாசியை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. இப்படி இருப்ப நம்ம சனி பகவானை முறையாக வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. சனி பகவானுக்கு உரிய மந்திரங்கள் தெரிந்தால் நீங்கள் உச்சரிப்பது மிகவும் நல்லதாக சொல்லப்படுது. பொதுவாக சனி என்றாலே அனைவருக்கும் ஒரு வகையான அச்சம் தான் இருக்கும். ஆனால் அவர் நீதிமான். அவரின் பரிகார தலமாக கருதுவது திருநள்ளாறு. இந்த பகுதியில் முதலில் தர்பாயானம் செய்து வழிபடுவது ரொம்பவே நல்லது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.